எனக்கு நீட்டோட ஸ்கோர் கம்மியா இருக்குது. நான் எதிர்பார்த்த அளவு எனக்கு நீட்ல வந்து ஸ்கோர் கிடைக்கல. பட் எனக்கு கண்டிப்பா டாக்டருக்கு தான் படிக்கணும். என் பேருக்கு முன்னாடி நான் டாக்டர் அப்படிங்கிறத போட்டே ஆகணும் அப்படிங்கிற எய்ம்ல இருக்கிறீங்க அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு நீட்டோட ஸ்கோர் கம்மியா இருக்குது அப்படின்னா, ஆனா அதே இது டாக்டர் அப்படிங்கிற ப்ரொஃபெக்ட் நீங்க யூஸ் பண்ணணும்னா, அதுக்கு அடுத்தபடியா நம்ம என்னென்ன கோர்சஸ் வந்து படிக்கலாம், என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு நீட்டோட ஸ்கோர் கம்மியா இருக்குது அப்படின்னா கவலைப்படாதீங்க, ஒரி பண்ணாதீங்க. அதுக்கு அடுத்து டாக்டருக்கு படிக்கக்கூடிய நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நிறைய பேருக்கு என்ன செய்யல அப்படின்னா இது பத்தி தெரியல. சோ ஒன் பை ஒன் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீட்டை வந்து ரிப்பீட் பண்ணலாம். சோ நீட்டை வந்து ரிப்பீட் பண்றது பியூர்லி உங்களுக்கு விருப்பமா இருந்துச்சு, வில்லிங்கா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து ரிப்பீட் பண்ணுங்க. பட் மத்தவங்களோட ஃபோர்ஸ்னால, மத்தவங்களோட கண்டிப்பா நீ ரிப்பீட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி உங்களை ஃபோர்ஸ் பண்ணி புஷ் பண்றதுனால என்ன செய்யாதீங்க அப்படின்னா நீட்டை வந்து ரிப்பீட் பண்ணாதீங்க. பட் இப்போ நீட் எக்ஸாம் எப்படி நடந்துச்சு, அந்த கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு தடவை அட்டன் பண்ணனால உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். சோ செகண்ட் டைம் நான் நீட் அட்டன் பண்ணும்போது என்னால பெட்டரா ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்பிடன்ட் உங்களுக்கு அதிகமா இருந்துச்சுன்னா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா நீட்டை வந்து ரிப்பீட் பண்ணலாம். அந்த மாதிரி நீட்டை ரிப்பீட் பண்ணும்போது நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு ஸ்கோர் நிறைய வரும்போது நீங்க எதிர்பார்த்து அந்த எம்பிபிஎஸ் உங்களால படிச்சு உங்களோட பேருக்கு முன்னாடி நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா டாக்டர் அப்படிங்கறத போட்டுக்கலாம். ரெண்டாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு நீட் ரிப்பீட் பண்ண விருப்பம் இல்லை, அடுத்த ஆப்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம்னா நம்ம வந்து அப்ராட்ல என்ன செய்யலாம் அப்படின்னா எம்பிபிஎஸ் பண்ணலாம். பட் அப்ராட் எம்பிபிஎஸ் பண்ணும்போது நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். நல்ல ஒரு காலேஜ், நல்ல ஒரு கண்ட்ரியில போய் ரீச் ஆகணும். ஸோ அதோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பரா தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்யுங்க அப்படின்னா அப்ராட் எம்பிபிஎஸ்ல வந்து ஜாயின் பண்ணலாம். சோ இந்த மாதிரி அப்ராட் எம்பிபிஎஸ் நீங்க ஜாயின் பண்ணும்போது நீங்க கேட்ட மாதிரி இல்லைன்னா நீங்க விரும்பின மாதிரி என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா டாக்டர் அப்படிங்கிறது உங்களோட பேருக்கு முன்னாடி போட்டுக்கலாம். அடுத்து மூணாவது இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்நடை மருத்துவர் இல்லைன்னா வந்து வெட்னரி சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த கோர்ஸ் நீங்க பண்ணனாலுமே உங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னா டாக்டர் அப்படிங்கிற ப்ரொஃபெக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். சோ ஹியூமனுக்கு மருத்துவம் பார்க்கறது மட்டும்தான் டாக்டர் கிடையாது, அனிமல்ஸ்க்கு மருத்துவம் பார்க்கறதுக்கும் ஒரு கோர்ஸ் இருக்குது. அதுல படிக்கிறவங்களும் டாக்டர் தான். சோ இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட தமிழ்நாடு கவுன்சில் மூலமா நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா நீட் கூட உங்களுக்கு தேவையில்லை. 12th நல்லா கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த கோர்ஸ் படிச்சு நீங்க ஃபியூச்சர்ல வந்து ஒரு நல்ல வெட்னரி டாக்டரா வந்து மாறலாம். சோ அதுக்கும் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அதுக்கு அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயுஷ் கோர்சஸ் இருக்குது. ஆயுஷ்ல பாத்தீங்கன்னா ஆயுர்வேதா இருக்குது, சித்தா இருக்குது, யுனானி இருக்குது அண்ட் ஹோமியோபதி இருக்குது. சோ இதுக்கான டாக்டருக்கான கோர்ஸ் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா பண்ணலாம். சோ இதுக்குமே பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பேருக்கு முன்னாடியோ பின்னாடியோ நீங்க வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா டாக்டர் அப்படிங்கறத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கிட்டு நம்மளோட இந்தியாவுக்குள்ள நீங்க ஒரு டாக்டரா என்ன வேணாலும் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த ஃபீல்டுல நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணலாம். சோ அதுவும் உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்து வந்து BNYS அப்படின்னு சொல்லுவோம், நேச்சுரோபதிக் அண்ட் யோகிக் சயின்ஸ்க்கான டாக்டர். சோ இதுவுமே வந்து ஒரு டாக்டருக்கு வந்து ஈக்குவலான கோர்ஸ் தான். இந்தியாவில் வந்து நிறைய பேர் இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு பிராக்டிஸ் பண்றாங்க. நல்ல ஸ்கோப் இருக்குது. இப்போ வந்து மக்கள் பாத்தீங்க அப்படின்னா இயற்கையை தேடி நம்ம வந்து போயிட்டே இருக்கோம். சாப்பிட்ற ஃபுட்டுல இருந்து எல்லாத்துலயுமே வந்து நம்ம இயற்கைக்கு ரிலேட்டடா போகும்போது இந்த நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ் முடிச்ச டாக்டர்ஸ்க்கு வந்து நல்ல ஸ்கோப் இருக்குது. ஸோ நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த கோர்ஸ் கூட ப்ரிஃபர் பண்ணலாம். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு பெட்டரான ரீசெண்ட் டேஸ்ல நிறைய பேர் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஸ்கோப் உள்ள ஒரு கோர்ஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்மாடியை பொறுத்தவரையில நம்மளோட இந்தியாவில மட்டும் இல்லாம அப்ராட்லயுமே வந்து நல்ல ஸ்கோப் இருக்குது, டாக்டர் இன் ஃபார்மசி. சோ இது வந்து நம்மளோட மருத்துவத்துறையில டாக்டருக்கு வந்து ஈக்குவலான ஒரு படிப்பு தான். இதே மாதிரி தான் நீங்க 5 வருஷம் என்ன செய்வீங்க அப்படின்னா இந்த ஃபார்மாடி கோர்ஸ் வந்து படிப்பீங்க. சோ இந்த ஃபார்மாடி நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா ட்ரை பண்ணலாம். இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பாராமெடிக்கல்ல வரக்கூடிய பிபிடி, பேச்சுலர் இன் பிசியோதெரபி. சோ இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா பிபிடி முடிச்சவங்க டாக்டர் வந்து போடலாமா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கான்ட்ராவர்சி இருக்குது. நிறைய பேர் வந்து சொல்றாங்க போடலாம் அப்படின்னு, நிறைய பேர் வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பட் பிபிடி முடிச்சவங்க வந்து டாக்டர் அப்படிங்கறத யூஸ் பண்ணலாம். பட் அதுக்கு கிட்டவே நீங்க என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா பிபிடி பிசியோதெரபி டாக்டர் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்கணும். சோ எனிவே நீங்க விருப்பப்படுற மாதிரி நீங்க பிபிடி கம்ப்ளீட் பண்ணாலும் நீங்க வந்து தனியா வந்து பிராக்டிஸ் பண்ணலாம், நல்ல ஸ்கோப் இருக்குது. அண்ட் பிபிடிலயும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நல்ல அளவுல ஷைன் பண்ண முடியும். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீட்ல வந்து ஸ்கோர் கம்மி ஆயிடுச்சு, நீங்க ஒரி பண்ணவே வேண்டாம். நீட்ல ஸ்கோர் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்களும் டாக்டர் ஆகிறதுக்கு இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுல பெட்டரான ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணி எதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த கோர்ஸ்ல வந்து நீங்க வந்து ஒரு டாக்டரா மாறிக்கலாம். தேங்க்யூ.